வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். இந்தியாவில் ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப அழகான நீர்வாழ் பறவைகள்ல ஒன்றான ஸ்பாட் பில்ட் பெலிக்கன், அதாவது தமிழ்ல கூடைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி டீடைல்ஸா பார்க்க போறோம். கன்யூஸா பாருங்க. இந்த மெஜஸ்டிக்கான ஸ்பாட் பில்ட் பெலிக்கன், அதாவது கூழைக்கடா, அவங்களோட அழகை வர்ணிச்சிடலாமா? ஸ்பாட் பில்ட் பெலிக்கன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கைகள் சாம்பல் வெள்ளை நிறத்தில் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாங் பீக்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த லாங் பீக்ஸ்க்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அதனாலே இவங்க ஸ்பாட் பில்ட் பெலிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அடுத்து இவங்களோட ஹேபிட்டாட்ஸ், இவங்களோட வாழ்விடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஏரிகள், சதுப்பு நிலங்களில், அது மட்டும் இல்லாமல் நீர்த்தேக்கங்கள்லாம் ரொம்ப அதிக அளவில் எங்கே காணப்படுதோ அங்கே கண்டிப்பாக இவங்களை பார்க்க முடியும். பொதுவாக சென்னை பக்கத்தில் கண்டிப்பாக இவங்க பார்க்கலாம். பள்ளிக்கரணை இருக்கு இல்லையா, ஸோ அந்த சதுப்பு நிலம் வந்து இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து இவங்களோட கால், இவங்களோட கம்யூனிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரொம்ப சத்தம் போட மாட்டாங்க. நெஸ்டிங் டைம், அதாவது இந்த ப்ரீடிங் டைம், அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட குரல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட நெஸ்டிங் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் ஒரு டால் ட்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக இவங்க நெஸ்டிங்கை பார்க்க முடியும். எஸ்பெஷலி நீங்கள் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி போனீங்க அப்படின்னா என்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லெஃப்ட் வந்து ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா பெலிக்கனோட ஃபேமிலி, அவங்களோட நெஸ்டிங்கை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீர்க்காகம், அது மட்டும் இல்லாமல் வர்ணநாரை, பெயிண்டட் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இவங்க கூடயும் அவங்களோட நெஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது வழக்கமாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரியில் அவ்வப்போது உங்களால் பார்க்க முடியும். பொதுவாக ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 முட்டை இடுவாங்க. போத் பேரண்ட்ஸ், அதாவது போத் ஃபாதர் அண்ட் மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சிக்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு 2 பேருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து இவங்களோட ஃபீட், இவங்களோட டயட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க மீன்களை தேடி தான் பயணம் பண்ணுவாங்க. ஸோ சதுப்பு நிலங்களில் கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இவங்களோட ஃபீடிங், இவங்களோட ப்ரே அட்டாக் பண்ணுற டெக்னிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஸ்லோவாக அந்த வாட்டர் மேலே இருக்கு இல்லையா, அந்த மேலே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தன்னோட ப்ரேவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பீக்ஸு கீழே பவுச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பவுச் வழியாக வாட்டரோடு சேர்த்து தன்னோட மீன்களை இறைய எடுத்துக்கிட்டு ஸோ அந்த இறைய வச்சுக்கிட்டு வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட ஃபிஷிங் டெக்னிக் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்னேக் பேர்ட் வரிசையில் இவங்களோட ஃபிஷிங் டெக்னிக்கும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இவங்களால ஈகோலாஜிக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன்களை வந்து அதிகமாகிற எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. ஸோ அதனால் வாட்டர் பாடிஸ் ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பங்கு வகிக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்லேண்ட் ஈகோசிஸ்டமாக பில்ட் பண்ணுறதுக்கு. வெட்லேண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த கூடைக்கடா, அதாவது பெலிக்கன்ஸும் நம்மளால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. பெலிக்கன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் வெட்லேண்டும் முக்கியம். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்குமே பெலிக்கன்ஸ் வந்து ஈகோலாஜி வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட யூனிக் நேச்சர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபிஷிங் டெக்னிக் தாங்க. ஸோ ரொம்பவே பொறுமையாக இருக்கும், லைக் ரொம்ப மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஃபிஷிங்கை பார்க்கும்போது ஸோ அவங்க அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் பண்ணிட்டு தன்னோட இறையை பிடிச்சிட்டு அப்படியே வாய்க்குள்ளே போட்டுப்பாங்க, ட்ரெயின் அவுட் பண்ணிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப மெடிடேட்டிவ் ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. கன்சர்வேஷன் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப வரி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா த்ரெட்டன்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஸ்பீஷிஸ் வந்து போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேபிட்டாட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. பள்ளிக்கரணை மாதிரியான ஒரு சதுப்பு நிலங்கள் வந்து முன்னாடி எவ்வளோ அளவுக்கு இருந்து இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாகிட்டே போனால் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கூடைக்கடா சர்வை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்பாட் பில்ட் பெலிக்கனை வந்து ஓரிரு வார்த்தையில் வர்ணிக்கணும் அப்படின்னு இயற்கையின் பேரழகான மீனவர், சதுப்பு நிலங்களின் உயிர் காவலன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கண்டிப்பாக பெலிகன்ஸை நிறைய இடத்துல உங்களால் பார்க்க முடியும். சதுப்பு நிலங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கலாங்க. நீங்கள் அடுத்த முறை வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இல்லை சதுப்பு நிலங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரசிக்க மறந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சில பறவைகளை பற்றி பார்ப்போம். நம்ம அது வரைக்கும் பாய்.